மக்களே வணக்கம். ஸோ ஆஃப்டர்நூன் பக்கம் ஆயிடுச்சு. ஒர்க் கவுண்டிங்கும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரிசல்ட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் நாட் அபவுட் பாலிடிக்ஸ், இட்ஸ் அபவுட் லைஃப் லெசன். கொஞ்சம் வந்து ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நிறைய வந்து சர்வே சொல்லியிருப்பாங்க, இந்த நிறைய வந்து ஃபேக்டர்ஸ் வேல்யூஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடா வந்து டிவிக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் நிறைய பிளாக்ஸ்ல வந்து லீடிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர லைஃப் லெசன் என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா வந்து இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களால. இது ஒரு லைஃப் லெசனாலும் எடுத்தாலும் சரி, உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஒரு மோட்டிவேஷனாலும் எடுத்தாலும் சரி. ஸோ உங்களை நிறைய பேர் வந்து மேபி நீங்க இதை அச்சீவ் பண்ண முடியாது, ஸோ இது பண்ண மாட்டீங்க, இது உங்களால முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் வந்து சைலண்டா நீங்க உங்களோட எஃபர்ட்டை போட்டாலும் சரி, பட் நீங்க எஃபர்ட் போடுறீங்களோ இல்லையோ, உங்களோட சரௌண்டிங்கே வந்து மேபி உங்களை வந்து அதுக்கு புஷ் பண்ணி வின் பண்ண வைக்கலாம். தென் இது ஒண்ணு. தென் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க டெக்னாலஜி தென் சோசியல் மீடியா வந்து சொல்ல போனா அது உண்மை. இது நீங்க ஏத்துட்டாலும் சரி ஏத்துக்காட்டாலும் சரி, இதுதான் உண்மை. ஏன்னா ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியா தேவையான விஷயங்களை மட்டும் போடுறாங்க. மீன்ஸ் அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவையோ போடுறாங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ யார் அந்த கரண்ட்ல ஃபேமஸா இருக்காங்க, யார் என்ன பழம் சாப்பிடுறாங்க, ஸோ அந்த மாதிரி ஃபேமஸா இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வியூஸ் போகணும், அவங்களுக்கு டிஆர்பி போகணும். அண்ட் இன்னொன்னு, சோசியல் மீடியா பார்த்து எதையுமே வாட் எவர் மேபி அது எதையுமே நீங்க நம்பாதீங்க. அது வந்து இன்னைக்கு மேபி உங்களுக்கு ஒரு லெசன் தெரிஞ்சிருக்கும். சோசியல் மீடியால போடுறது எல்லாமே உண்மை இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா நான் பிளான் பண்ணேன். அதுக்காக சடனா ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. என்னன்னா, ஒரு லைஃப் லெசனா எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா, தனியா நின்று ஒரு ஒரு தனி மனுஷன் வந்து சொல்ல முடியாத இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அசால்ட்டா வந்து எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாரு. இந்த இப்பயும் சொல்றேன், திஸ் இஸ் நாட் அபவுட் பாலிடிக்ஸ், இட்ஸ் அபவுட் லைஃப் லெசன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தனியா நின்று உங்களால யாரும் முடியாது அந்த மாதிரி என்ன சொன்னாலும் நீங்க அதை கான்பிடண்டா இருந்தா உங்களோட சரௌண்டிங்கே மேபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் இன்னைக்கு சொல்ல வந்தது. ஸோ ரிசல்ட் வந்து முடியும், மேபி ஈவினிங் பார்ப்போம். யார் சிஎம் ஆகுறாங்க, என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பேச்சுவார்த்தை போகுது என்னன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.